ஹாய், சேஞ்ச் யர் மைண்ட் மேப் யூர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது தூங்கின பிறகு இடையில ஏன் முழிக்கிறோம், தூங்கின பிறகு ஏன் முழிப்பு வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வெவ்வேறு ரீசன் இருக்கலாம். ஒன்று, நல்ல பெட்டாக இருக்காது, தலகாணி சரியாக இருக்காது, சில நேரம் பகலில் ரொம்ப தூங்கியிருக்கலாம், அதனால் ராத்திரி தூக்கம் வராமல் இருந்திருக்கலாம். இல்லை தூங்கினவங்க இடையில முழிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் இருக்கலாம். இரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா அப்பையும் அந்த பிரச்சனை வந்திருக்கும். போதுமான வாட்டர் சத்து இல்லைன்னாலும் தூக்கம் இடையிலே பாதியில் உங்களை எழுப்பி விட்ருவோம். இல்லைன்னா அடுத்து பார்த்திங்கன்னா எப்போயுமே உங்கள் உடம்புல ஏதாவது எங்கேயாவது பெயின் மாதிரி தெரிஞ்சுன்னா அது அப்பப்போ திடீர்னு உங்களை எழுப்பி விட்ருவோம். வயசு ஆக உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தசையில் ஒரு பிடிப்பு இருக்கும். 30 வயசு பிறகு ஆச்சுனாலே ஒரு சின்ன இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம் வந்துடும். நாள் முழுக்க உடற்பயிற்சி குறையாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் வேலையை சரியாக செய்யாமல் அதிகம் நடக்காமல் இருந்தோம்னா அந்த விழிப்பு டக்குன்னு வந்துடும். ஆக்சுவலாக எப்பயுமே தூங்கும்போது ஆரோக்கியமாக சந்தோஷமாக பாசிட்டிவாக நினச்சிட்டு படுத்தோம்னா கட்டாயம் நல்லா தூக்கம் வரும். தூக்கம் இடையில விழிப்பு வருதுன்னா ஒன்று சுகர் பேஷண்ட்ஸுக்கு இடையில விழிப்பு வரலாம், இன்னொன்று சிக் பேஷண்ட்டுக்கு முழிப்பு வரலாம், இன்னொன்று மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு முழிப்பு வரலாம், இன்னொன்று தேவையில்லாத உணவை ராத்திரி பகலில் சாப்பிட்றாங்களா, கடினமான உணவு டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் ஆகிற உணவு சாப்பிட்டவங்களுக்கு விழிப்பு வரலாம். தண்ணி சரியாக சாப்பிடலைன்னா, தண்ணி மீன்ஸ் வாட்டர் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு இது வரும், இந்த இடையில முழிப்பு வரும். இன்னொன்று அடுத்த எக்ஸ்டர்னல் சத்தங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா விழிப்பு வரலாம். இல்லைன்னா வெளிச்சங்கள் ரூமில் பெட் லைட்டில் பெட்டில் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அப்பையும் விழிப்பு வரலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ராத்திரி முழிக்காமல் ஒரு 6 to 7 இயர்ஸோ 7 hours or 8 hours சாங் ஸ்லீப் பண்ணோம்னா அடுத்த நாள் சொர்க்கமாக தெரியும், ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.